அப்படி எனக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைத்தது போன்று எனக்கும் ஒரு உடை கிடைத்தது, என்னுடைய தந்தைக்கும் ஒரு உடை கிடைத்தது. அப்படி என்னுடைய தந்தை உமருக்கு கிடைத்த உடை கிழிந்திருந்தது. பங்கு வைக்கிறதே யாரை தான் பங்கு வைக்கணும்? உமர் தான், ஜனாதிபதி தான் பங்கு வைக்கணும். பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் பங்கிட்ட பொழுது உமரனுடைய உடை கிழிந்திருக்கிறது. இன்னைக்கு நமக்கு போக தான் சமூகத்துக்கு கோடி கோடியாக கொள்ளையடித்து சுவிஸ் பேங்கிலேயே வைக்க முடியாத அளவுக்கு கொள்ளையடிச்சாலும் கூட இன்னும் நமக்கு போக தான் மக்களுக்கு. இது இன்றைய தலைவர்களுடைய நிலைமை. சாதாரணமாக ஒரு வார்டு மெம்பராக இருந்தால் கூட குறைஞ்சது ஒரு 25 கோடி வச்சிருக்கணும். அது இன்னைக்கு ஸ்டைலாக போச்சு. ஆனால் உலக வல்லரசுகளை ஆட்டி படைக்கக்கூடிய உமரனுடைய உடை கிழிந்திருக்கிறது. அவருக்கு கிடைத்த உடை. இப்போ வீட்டில் இருந்துட்டு எங்கள் உம்மா சொன்னாங்க, மோனே வாப்பா ஜனாதிபதி, வாப்பா ஜனாதிபதி, வாப்பாவை சந்திக்கிறதுக்கு வெளிநாட்டு தூதர்கள் எல்லாம் வருவார்கள், வாப்பா மெம்பரில் நின்று பயான் பண்ணுவாங்க. அதனால் இந்த கிழிஞ்ச உடையை அவர் உடுத்தி இருக்கிறது அது குறை அல்லவா மோனே? அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதை கேட்கணும். மகன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, அம்மா என்ன செய்யணும்? யார்? அப்துல்லாஹ் இப்னு உமர் கேட்குறாரு, என்ன செய்யணும்மா? நீ ஓன் உடையையும் ஓன் ட்ரெஸ்ஸையும் வாப்பாக்கு கொடுத்துருமோனே. அப்படியே அவன் நான் கொடுத்துட்றேன் என்று என்னுடைய தந்தையினுடைய உடை கிழிந்ததை என்னுடைய தாயார் பார்த்து, மகனே வாப்பாவினுடைய உடை கிழிந்திருக்கிறது மகனே, எனவே உன்னுடைய உடையையும் உன்னுடைய வாப்பாவிற்கு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய தாய் சொன்னதற்கு பின்னால் என்னுடைய தந்தையினுடைய உள்ளே போட்டிருக்கக்கூடிய உடை கிழிந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த கிழிசலை மறைப்பதற்காக வேண்டி அப்துல்லாஹுவுக்கு கிடைத்த இந்த பங்கை என்னுடைய தந்தைக்கு கொடுத்திருக்கிறேன். மக்களே, ஒரு காலம் என்னுடைய தந்தை, ஒரு காலம் உங்களுடைய ஜனாதிபதி உங்களுக்கு கிடைத்த பங்கை விட அதிகமாக எடுத்துக் கொள்வதற்கு ஒருபோதும் அவர் விரும்ப மாட்டார் மக்களே. எனவே அது எனக்கு கிடைத்த பங்கு. கேள்வி கேட்ட சஹாபி அழுது கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டார். இதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலிடத்திலே கிடைத்த படித்த பாடம். ஆட்சி கிடைத்ததற்கு பின்னாலும், அதிகாரங்கள் கிடைத்ததற்கு பின்னாலும், மக்கள் எல்லாம் பயந்ததற்கு பின்னாலும் கூட அந்த பயிற்சி பட்டறையிலே படித்த அந்த பாடத்தை அவர்கள் ஒருபோதும் மறந்தது கிடையாது. இன்னைக்கு நாம நம்முடைய சாதாரண எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இவங்களுடைய ஸ்டோரியை, இவர்களுடைய கடந்த காலத்தை படித்தா சொல்லுவோம், அவர் குடிசை வீட்டை விற்றுட்டு சீட்டுக்கு பணம் கொடுத்தாரு, இல்லை இங்கே தான் அவர் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருந்தார், நம்மள்ட்ட எல்லாம் வந்து இடம் வாங்குங்கன்னு சொல்லுவார், அல்லது இந்த கடையில் தான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார், இன்றைக்கு 200 கோடி 300 கோடி 500 கோடி 1000 கோடிக்கு அதிபதி. இப்போ ஏழ்மையாக இருந்தவர்கள் மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்ற அடிப்படையிலே பணங்களை சுவிஸ் பேங்கிலே முதலீடு செய்பவர்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை வளர்ந்ததற்கு பின்னாலும், வளர்ச்சி பெறுகின்ற பொழுதும், முழுமையாக வளர்ச்சி பெற்றதற்கு பின்னாலும் கூட ஒருபோதும் மறக்காத சஹாபிகள். எனவேதான் உலகம் அவர்களுடைய காலடியிலே வந்து கிடந்தது சகோதரர்களே. எனவே சமுதாயத்தினுடைய புரட்சியை வித்திடக்கூடிய நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்திலும் எவ்வளவு பெரிய ஞானம் பிறந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவு கிடைத்தாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக மாறியாலும், எவ்வளவு பெரிய நிறுவனங்களுடைய முதலாளிகளாக இருந்தாலும், நான் ஒரு முஸ்லிம், எனக்கென்று சில ஒழுக்க நடைமுறைகள் இருக்கிறது, என்னுடைய நபியும் சஹாபிகளும் எங்களுக்கு அதை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்ற அந்த சிந்தனையோடு இருக்கின்ற பட்சத்தில் உலகம் நம்முடைய காலடியிலே கிடக்கும். இப்போ இவர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய, உமர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த சபையில் இருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொருவரிடத்திலேயும் உமர் சொல்கிறாங்க, நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லுங்கள், நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லுங்கள். ஏனென்றால் தங்களுடைய பழைய காலத்தை அசை போட்டு ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. இப்போ ஹப்பாப்கிட்ட சொல்கிறாங்க, ஹப்பாப் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி, இந்த கலிமாவை சொல்லியதற்காக வேண்டி நீங்கள் பட்ட அதிகமான ஒரு கஷ்டம், மிகச் சிரமமான ஒரு சூழல், அந்த சூழலை இந்த சபையில் நீங்கள் சொல்லுங்கள், விவரியுங்கள். ஹப்பாப் கொஞ்சம் சங்கோச்சப்படுறார். இன்றைக்கி நாம் சொல்லிடுவோம்,
இஸ்லாத்துக்காக வேண்டி, தாவாவுக்காக வேண்டி, ஏகத்துவத்துக்காக வேண்டி, தௌஹீதுக்காக வேண்டி இத்தனை வருஷமா, 20 வருஷமா, 25 வருஷமா நாங்க பட்ட பாடம் என்ன தெரியுமா? நான் சொல்லிடுவேன் ஈஸியா, அங்க போய் அடி வாங்கின, இங்க போய் அடி வாங்கின, அவர் திட்டினாரு, இவர் திட்டினாரு, இதையெல்லாம் கூட பெருசா சொல்லிட்டு இருப்பேன். எங்களை ஊரை விட்டு விளக்குனாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனாங்க, இதையெல்லாம் பெருமையா சொல்றோம். ஹப்பாபு சொன்னாரு, இல்லை உமரை அதெல்லாம் போட்டு எதுக்கு சொல்லிட்டு. அவர் தான் பட்ட கஷ்டங்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்வது அது நல்ல விஷயத்திற்காக வேண்டி என்றாலும் கூட அவர் சங்கோச்சப்படுறார். இல்லை நீங்க சொல்லுங்க, சொல்றதுனால நீங்க பெரிய தியாகி அப்படின்னு நாங்க புகழ்றதுக்கு இல்லை, நாங்கள் எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு சங்கடப்பட்டு, இவ்வளவு இன்னல்களுக்கு பின்னால்தான் இந்த கலிமா நம்மை வந்து அடைந்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த இஸ்லாத்திலே மேலும் பிடிப்பாக இருப்பதற்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால சொல்லுங்க. ஹப்பாப் சொல்றாரு, நான் ஒரு அடிமை, அரபியாக இருந்தாலும் கூட நான் ஒரு அடிமை, நான் மக்காவினுடைய சந்தையிலே விற்கப்படுகிறேன். வரலாறு மிக நீண்டது, சுருக்கமாக சொல்கிறேன். அப்ப அம்மார் அப்படிங்கிற ஒரு பெண்மணி சந்தைக்கு வருகிறார்கள். இந்த ஹப்பாபுங்கிறவர் கொஞ்சம் வாட்டச்சாட்டமாக இருப்பார், கொஞ்சம் வயசுக்காரர். இப்போ நல்ல வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு விலை கொடுத்து சந்தையிலிருந்து வாங்கிட்டு போகிறான். இவர் கொஞ்சம் புத்தி கூர்மை உள்ளவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிற்காலத்திலே குர்ஆனுடைய ஞானத்தை அதிகமாக பெற்று எல்லா சபைகளுக்கும் யாராவது எங்களுக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புவார்கள். அப்படி முஆத் இப்னு ஜபல் கூட குர்ஆனுடைய விஷயமாக, குர்ஆனுடைய ஆராய்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக ஹப்பாபோடு அடிக்கடி கலந்தாலோசிப்பார். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த புத்தி கூர்மை உடையவர். அதனால இவரை கூட்டிட்டு போய் கொல்லப்பட்டறையிலே ஒரு வேலைக்கு அனுப்புனாங்க. கொஞ்ச நாள் இவர் அதை படிச்சுட்டாரு. அப்போ இந்த அன்மார் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவங்களுக்கு தனியாக ஒரு பட்டறையை வச்சு கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளில் இவர் ஃபேமஸ் ஆகிறார். வாள் செய்வதிலே மிக தேர்ச்சி பெற்றவர். அன்னைக்கு வந்து அரபிகளுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் வாள். அதனால் மக்காவை சுற்றியுள்ள எல்லா பகுதிகளிலிருந்தும் ஹப்பாபிட்ட வாள் செய்ய கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார். இவர் ஒரு அடிமை தான். இந்த கட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதை இவரும் கேள்விப்படுறார். கேள்விப்பட்டு நாம் அவர் போய் சந்திக்கணும். யாரை? முஹம்மது பின் அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் போய் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் போகிறார். ஒரே ஒரு தடவை தான் அமர்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை சுருக்கமாக சொல்கிறார். நாமெல்லாம் இன்றைக்கி வருஷக்கணக்காக 20 வருஷமா, 25 வருஷமா, 30 வருஷமா ஜும்மா பயான் கேட்குறோம், வேறு எல்லா மஜ்லிஸ்லையும் போய் உட்காந்துருக்குறோம். ஆனால் இன்னும் நமக்கு என்ன செய்யலை? பரிபூர்ணமான ஒரு ஈமான் வரல. தாடி வைக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இளைஞர் புகைப்பிடிப்பதை விட்டு விட்டாலும் கூட இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி அது ஒரு மாற்றம். யாராவது இன்னைக்கு சிகரெட்டை ஒரு சகோதரர் சொன்னார், நான் சிகரெட்டை பற்ற வச்சேன். ஒரு இளைஞர் வந்து கேட்டார், நீங்கள் கலாச்சார பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வர்றது இல்லையா? ஏனென்றால் கலாச்சார பள்ளியிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் இளைஞர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நாங்கள் எல்லாம் புகைப்பிடிப்பதை விட்டிருக்கிறோம், நீங்கள் இன்னும் விடலையே அப்படின்னு கேட்குறதுக்கு இவர் இப்படி கேட்டிருக்கிறாரு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் மாற்றங்கள் ஏற்படுவதாக இருந்தாலும் கூட ஒரு சில பேருக்கு இன்னும் அதை விடுறதுக்கு தயக்கமாகத்தான் இருக்கிறது. ஹப்பாப் பின் அரத் ஒரே அமர்வு தான் அமர்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மணித்துளிகள் ஏகத்துவத்தை சொன்னார்கள். கையை பிடித்து கலிமா சொன்னார், போயிட்டார். இந்த இடைவெளியில வாள் செய்ய கொடுத்தவர்கள் கொஞ்சம் பேர் வாளை வாங்கிட்டு போறதுக்காக வேண்டி வந்தாங்க. வந்தா அம்மா ஹப்பாப் அங்கே இல்லை. இந்த அடிமை வேலைக்காரன் இவன் கடையை விட்டுட்டு எங்கே போனான் சொல்லுமா இல்லையா? கடையில் தொழுக போகிறதுக்குன்னா ரொம்ப சிரமம். என்னப்பா இப்போ கல்ஃபில் எல்லாரும் கூட, கல்ஃபில் கூட அரபிகள் மாயபே முஸ்லீம் அப்படிங்கிறான். முஸ்லீம் தேவையில்லை. முஸ்லீம்கள் ஏன் 5 நேரம் சலாசலான்னு போயிடுறான் அவன் பாட்டில். முஸ்லீம்கள் கண்டிப்பாக தொழுகணும், இல்லைன்னா முத்தவா வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். அப்போ முஸ்லீம்கள்னா 5 நேரம் தொலை போயிடுவான். அதனால் கடையை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இன்னைக்கு தொழுகையாளிகளுக்கு வேலை கிடைப்பது கூட முஸ்லிம்களிடத்திலே, முஸ்லிம் நாடுகளிலே சிரமமாக இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம சமூகம் போயிட்டு இருக்குது. அப்போ வேலைக்காரன் வேலையை விட்டுட்டு எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வர்றார். ஹப்பாப் வருகிறார். வந்து அவங்களுக்கு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வாழையெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது ஹப்பாபினுடைய சிந்தனை முழுவதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஹதீஸிலே கேள்விப்படுகிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பூரண சந்திரனை போன்று அந்த முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம், அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அவர்களுடைய சபையிலே அமர்ந்து கொண்டே இருக்கலாம். இப்படி சஹாபிகள் எல்லாம் ஒரு நிமிடம் கூட பிரியா விரும்பாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அமர்விலேயே ஹப்பாபுக்கு பிடித்து போனது. அதனால் அவருடைய சிந்தனை ஃபுல்லா முஹம்மத் முஹம்மத் முஹம்மத். அதனால அவர் இங்க வேலை செய்துட்டு இருந்தாலும் கூட இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன பேச்சு இவர் சொல்றாரு, யாரு? ஹப்பாபு குறைஷிகள்கிட்ட வாள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு, சிந்தனை ஃபுல்லா நபியை பற்றி. அதனால இவர் சொல்றாரு, என்ன பேச்சு, என்ன முகம், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இப்படின்னு புலம்புறாரு. இப்போ ஒருத்தர் கிண்டல் பண்றான். என்ன கிண்டல் பண்றான்? ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தேன், அவரை பார்த்தேன், ரொம்ப அற்புதமா இருக்கிறார். உடனே இவர் ஆச்சரியத்தில், அப்படியா நீங்க பார்த்தீங்களா, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானே, நான் அதை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உளறிட்டார். ஏனென்றால் இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம். ஹப்பாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது 6வது நபர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை சொன்ன பொழுது, ஏகத்துவத்தை சொன்ன பொழுது அவர்களை சுற்றி இருந்தது மக்காவினுடைய கோடீஸ்வரர்கள் அல்ல சகோதரர்களே. இன்று இஸ்லாமிய இயக்க தலைவர்களுக்கு பின்னால், ஆலிம்களுக்கு பின்னால் பணக்காரர்களும் லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் சூழ்ந்திருந்து கொண்டு நாங்கள் வாய்களிலே பேசிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் தௌஹீதை சொல்கிறோம், புரட்சி விதைக்கிறோம் என்று. யதார்த்தத்தில் புரட்சி விதைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆலிம்களை சுற்றி, தலைவர்களை சுற்றி, சமூக ஆர்வலர்களை சுற்றி ஏழைகள் பாவப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்ப காலத்தில் கரம் பிடித்து கலிமா சொன்னதில் 6வது நபர் ஹப்பாப் என்று சொன்னால் மீதி இருக்கக்கூடிய 4 நபர்களும் கருப்பு அடிமைகள் சகோதரர்களே. கதீஜா நாயகியை தவிர்த்து விட்டு எல்லோரும் அடிமைகள். அடிமைகளுடைய உரிமையை பற்றி தான் முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப யதார்த்தத்தில் ஒரு ஆள் ஏகத்துவத்தை தௌஹீதை சொல்றாருன்னு சொன்னா எப்படி இருக்கணும்? ஏழைகள் அவர்களை சூழ்ந்திருக்க வேண்டும். கொஞ்சம் பேரை பணக்காரர்கள் மட்டுமே சூழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம புரிஞ்சுக்கிடணும், இவன் சரியில்லை. அது நானாக இருந்தாலும் சரிதான், நானாக இருந்தாலும் என்னை சுற்றி பணக்கார வட்டம் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், ஷவுக்கத் அலி சொல்றது சரியில்லை, அல்லது ஷவுக்கத்தினுடைய நியத்து சரியில்லை, இவன் சமுதாயத்தை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவான். தவறே கிடையாது சகோதரர்களே. ஏனென்றால் சுன்னத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்திருந்தது, அவர்களுடைய வீடுகளிலே இருந்தது, அவர்களோடு எப்பொழுதுமே அடித்திருந்தது. மக்காவினுடைய கோடீஸ்வரர்கள் அல்ல, பிலால், ஹப்பாப், ஹுபைப் போன்ற அடிமைகள் தான் எப்பொழுதுமே அவர்களோடு இருந்தார்கள். கடைசி காலகட்டம் வரையிலும், மரணம் வரையிலும். ஏன்னா வளர்ந்ததுக்கு பின்னாலும் கூட அப்படித்தான் இருந்தாங்க. ஆரம்பத்தில் பாவங்களை எல்லாம் அப்படியே பேசி பேசி வளர்த்து, வளர்ந்ததுக்கு பின்னால நீ யாருன்னு கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லை. ஆலிம்சா கலாச்சார பள்ளியில் தானப்பா இருந்தார், நம்ம கூட எல்லாம் டீ குடிக்க வருவார். ஆனால் இன்னைக்கு பெரிய லெவலுக்கு போயிட்டாரு. அப்படிதானா இல்லையா? இன்னைக்கு சமூகத்தில் அதுதான் பேச்சு. வளர்ந்ததற்கு பின்னாலும் கூட அதே ஏழைகளோடு அமர்ந்தார்கள், அவர்களோடு ஒரே தட்டிலே சாப்பிட்டார்கள், அவர்களோடு உடைகளை பகிர்ந்து கொண்டார்கள், அவர்களுடைய உரிமைகளுக்காக வேண்டி இறங்கி தெருவிலே நடந்தார்கள். இப்ப இந்த 6வது நபர் யாரு? ஹப்பாப். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தில் 6ல் ஒரு பங்கு ஹப்பாப். இப்ப இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த செய்தி சொல்லிட்டாரு, உளறிட்டாரு. உடனே ஒரு அடிமை, இவன் வெளியூர்லேருந்து வந்து இங்கே பொழைச்சிட்டு இருக்கிறான், ஒரு அடிமைக்கு வந்து இவ்வளவு தைரியமா, அவரை ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எஜமானி இடத்திலேயும் புகார் கொடுக்கிறார்கள். இப்போ எஜமானி அம்மாவினுடைய அண்ணன் மகன் அப்துல் உஸ்ஸா அப்படிங்கிறவனுக்கு இந்த செய்தி கிடைக்கிது. அவனும் வருகிறான். வந்து என்ன உன்னை பற்றி கேள்விப்பட்டோம், நீ இந்த புதுசாக முகம்மது ஒரு கொள்கையை சொல்லிட்டு இருக்கிறாரு, அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டியாமே அப்படின்னு. இவர் பயப்படலை, தைரியமாக சொல்கிறார், ஆமாம் நான் ஏற்றுக்கிட்டேன். உடனே அங்கே அவருக்கு தண்டனை படலம் ஆரம்பிக்கிறது. அடிக்கிறாங்க. அவருடைய இரும்பு கொள்ளையில் இருக்கக்கூடிய, பட்டறையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்து அடிக்கிறார்கள். அடித்து கீழே விழுகின்ற பொழுதெல்லாம், ரத்தம் சொட்டுகின்ற பொழுதெல்லாம் இவர் சொல்வது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஹம்மது அல்லாஹ்வினுடைய தூதர், சந்தேகமே இல்லை. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் அதைத்தான் சொல்லுவேன். கடைசியில் மக்காவில் கூட்டம் போடுறாங்க. இந்த அடிமைகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு போயிட்டு இருக்காங்க.
நம்ம வீட்டில் உள்ள வேலைக்காரன், நம்ம நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரன்லாம் எங்கே போயிட்டான்? ஏதோ முகமது ஆரம்பத்தில் எதையோ சொல்லிட்டு இருப்பாரு, எவனுமே அதுக்கு பின்னால் போக மாட்டான் அப்படின்னு நினச்சா இன்னைக்கு அடிமைகள் எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டான். இது நமக்கு கௌரவ குறைச்சல். உடனே இவங்களுக்கு பாடம் படிக்கிறது மாதிரி ஏதாவது சரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு உடனே முடிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்தார்களும் குலத்தார்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அடிமைகளுக்கு சரியான தண்டனை கொடுப்பது. அப்படித்தான் ஹப்பாபுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஹப்பாபு சொல்கிறார், ஹப்பாபிடத்திலே ஹப்பாபு ஏன் சொல்றாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஹப்பாபே, ஆரம்ப காலத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்ததற்காக வேண்டி, இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் பட்ட கஷ்டத்தை அசை போட்டு பார்ப்பதின் காரணமாக இந்த மார்க்கத்திலிருந்து நாம் விலகி இருக்கிறோமா? இந்த ஷரியத்தில் இருந்து நாம் தடம் புரண்டு இருக்கிறோமா? அல்லது அதே உத்வேகத்தோடு, அதே ஆவேசத்தோடு, அதே உறப்போடு, அதே உறுதியோடு இருக்கிறோமா என்பதை அசை போடுவதற்காக வேண்டி ஒவ்வொரு சஹாபிகளும் தாங்கள் பட்ட கஷ்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஹப்பாபே, நீங்கள் பட்ட கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்களிடத்திலே வற்புறுத்திய காரணத்தினால் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதற்கு முன்னால், இத்துணை விஷயங்களையும் சொல்வதற்கு முன்னால் தன்னுடைய மேலாடையை அப்படியே உயர்த்தி காட்டுகிறார். உயர்த்தி காட்டுகின்ற பொழுது, என் அருமை தோழர்களே, வட்டி வாங்குவதற்காக வேண்டி இஸ்லாத்தை விடுகின்ற நாம், வரதட்சணை வாங்குவதற்காக வேண்டி இஸ்லாத்தை விடுகின்ற நாம், வேறு ஏதாவது சின்ன சின்ன பாவங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை விடுகின்ற நாம், ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முதுகு, அவர்களுடைய உடை உயர்த்தி காட்டப்படுகின்ற பொழுது அந்த முதுகிலே பள்ளம் பள்ளமாக, பாலை பாலையாக, மிகப்பெரிய மம்மட்டியால் அல்லது கோடாரியால் குத்தி கீறியது போன்று, வெட்டி எடுத்தது போன்று பாலை பாலையாக அவர்களுடைய முதுகிலே பள்ளம் கிடக்கிறது. அந்த கட்டத்தில் கூட 20 ஆண்டுகள் கழித்து இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த கட்டத்தில் கூட சஹாபிகள் எல்லாம் ஹப்பாபினுடைய அந்த முதுகந்தண்டை பார்த்து, அதிலே கீறப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காயங்களுடைய தழும்புகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். ஹப்பாபு சொல்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஒவ்வொரு குலத்தவர்களும் கொடுக்கக்கூடிய தண்டனை என் மீது சுமத்தப்பட்டது. அன்று எங்களுக்காக வேண்டி பேசுவதற்கு, நியாயம் பேசுவதற்கு, உரிமை கோருவதற்கு, எங்களை மீட்டெடுப்பதற்கு, எங்களை பாதுகாப்பதற்கு மக்காவில் யாரும் இல்லை. நாங்கள் 5 or 6 பேர்கள் மட்டும்தான். எனவே எங்களை அழைத்து கொண்டு செல்வார்கள் பாலைவனத்துடைய மண்ணிலே. மதிய நேரத்திலே சூரியன் உச்சியில் இருக்கின்ற பொழுது, மிக அதிகமான உஷ்ண நேரத்திலே இரும்பு கவசத்தை எனக்கு அணிவிப்பார்கள். உடைகளை எல்லாம் களைந்து விட்டு இரும்பு கவசத்தோடு அந்த மண்ணிலே படுக்க வைப்பார்கள். சூடு அப்படியே உருக்கும், என்னுடைய உடலெல்லாம் கொதிக்கும். அந்த நேரத்தில் சொல்லுவார்கள், சொல் முஹம்மது யார்? நான் சொல்வேன், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வினுடைய தூதுவர் தான். நான் அவருடைய கரம் பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்திருக்கிறேனே, அது இப்பொழுதும் சொல்கிறேன், நான் அந்த கொள்கையில் இருக்கிறேன். உடனே அவர்களுக்கு ஆவேசம் வரும். இவ்வளவு கஷ்டப்படுத்தினதுக்கு பின்னாலேயும் கூட இவன் இதையா சொல்கிறான்? உடனே அதிலிருந்து என்னை விடுவிப்பார்கள். அப்புறம் தீ மூட்டுவாங்க, நெருப்பை மூட்டுவார்கள். அந்த நெருப்பிலே கற்களை, பெரிய பெரிய கற்களை எடுத்து போடுவார்கள். சில மணி நேரங்கள் அது அப்படியே எரிந்து கொண்டே இருக்கும். அந்த கற்கள் எல்லாம் நெருப்பு துண்டுகளாக மாறும் வரை காத்திருப்பார்கள். மீண்டும் எண்ணெய் தூக்கி அந்த நெருப்பிலே போடுவார்கள். நெருப்பிலே போடுகின்ற பொழுது என்னுடைய உடல் எல்லாம் அந்த நெருப்பு கற்கள் அப்படியே துளைத்தெடுக்கும். அந்த நேரத்தில் என்னை மேலும் கீழும் எடுப்பார்கள். முதுகந்தண்டிலே எரியக்கூடிய நெருப்பினுடைய அந்த கற்களுடைய அந்த நெருப்பு கற்கள் அப்படியே குத்தி உள்ளே ஏறும். என்னை மேலும் கீழும் இழுப்பார்கள். என்னுடைய சதைகள் அப்படியே பீந்து பீந்து விடும். என்னுடைய சதைகள் பீந்து விழுந்து அதிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த நீர் அந்த நெருப்பை அணைக்கும். மீண்டும் கேட்பார்கள், முஹம்மது யார்? நான் சொல்லுவேன், முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது. எதற்காக வேண்டியும் என்னுடைய ஏகத்துவத்தை முஹம்மதோடு செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை ஒருபோதும் நான் விடமாட்டேன். இப்படி நாங்கள் கொடுமைப்படுத்த கொண்டே இருப்போம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்கின்ற பொழுது என்னை பார்த்து சில ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார்கள். இதை பார்த்து விட்டோன்னு என்னுடைய எஜமானி அம்மா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தண்டனை கொடுத்தா. என்ன கொடுத்தா தெரியுமா? நெருப்பு பட்டறையிலே காய வைக்கப்பட்ட இரும்பை கொண்டு என்னுடைய தலையிலே சூடு போட்டாள்.
இப்படி தினமும் செய்ய ஆரம்பித்து விட்டார். என்னுடைய இறைச்சி எல்லாம் கரிந்து நாரக்கூடிய அளவிற்கு இந்த கொடுமை மாறி போனது. இந்த கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லாம் வந்தோம். நான், பிலால், ஹுபைப் போன்ற அடிமைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவினுடைய கல்லிலே சாய்ந்திருந்தார்கள். நாங்கள் வந்து சொன்னோம், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு கொடுமைப்படுறோம், நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள், எங்களுக்காக வேண்டி இறைவனிடத்திலே துஆ செய்யக்கூடாதா அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்கிறது, ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? உங்களுக்கு முன்னால் ஒரு சமூகம் இருந்தது. அந்த சமூகத்திலே ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி குழி தோண்டப்படும். அந்த குழியிலே அவர்கள் நிற்க வைக்கப்படுவார்கள். பின்னால் ரம்பம் கொண்டு வந்து அவருடைய தலையிலே வைத்து அறுக்கப்படும். அந்த ரம்பம் சன்னம் சன்னமாக உடலிலே இறங்குகின்ற பொழுதெல்லாம் அதற்காக வேண்டியும் அவர்கள் ஈமானை விட்டது கிடையாது. ஏகத்துவத்திலிருந்து அடிபுரண்டது, தடம் புரண்டது கிடையாது, பிறண்டது கிடையாது, மாறியது கிடையாது. அவர்களுக்கு நெருப்பினால் உண்டான சீர்ப்புகள் கொண்டு வந்து அவர்களுடைய மேனியில் அப்படியே சீவப்படும். அந்த சீப்பினுடைய பற்கள் எலும்புகளை துளைக்கின்ற பொழுதும் அப்பொழுதும் அவர்கள் ஏகத்துவத்திலே உறுதியாக இருந்தார்கள். அதனால் நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? இன்ஷா அல்லாஹ் ஹப்பாபே, ஒரு காலம் வரும் ஹப்பாபே, மீண்டும் ஒரு காலம் வரும் ஹப்பாபே. இந்த அடிமைத்தனங்களில் இருந்தெல்லாம், இந்த சிரமங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் ஹப்பாபே. அன்றைய தினம் எகிப்தினுடைய சன்ஆவிலிருந்து ஹதரமௌத் வரையிலும் ஒரு மனிதன் பயணிப்பான். அவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டான் ஹப்பாபே. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் ஹப்பாபே. எனவே இப்பொழுது நீங்கள் அவசரப்படாதீர்கள். அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். அம் ஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமஸ் ஸாபிரீன். நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வினுடைய குர்ஆனுடைய ஒரு வசனம் நம்மை பார்த்து கேட்கிறது, ஓ முஸ்லிம்களே, நீங்கள் சுவர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வலம்மா